அறிவோம் ஆரோக்கியம் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நான் ஸ்ரீவர்மா மருத்துவமனையின் பெண்கள் சிறப்பு மருத்துவர் ஜெயரூபா. இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும். உடம்பு வெயிட்டை குறைக்கணும், சுகரை கண்ட்ரோலில் கொண்டு வரணும், பிசிஓடி மாதிரியான பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங், அதாவது விரத முறை அப்படிங்கிறது ரொம்ப பிரபலமாக சொல்லப்படுது. இது பெண்களோட உடம்புல என்ன மாற்றத்தை உண்டு பண்ணுது, சேஃபான மெத்தடில் எப்படி இதை ஃபாலோ பண்ணலாம். ஏன்னா இதை தப்பாக ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னா நிறைய பிரச்சனைகளை தான் இது உருவாக்கும், ஆரோக்கியத்தை கொடுக்காது. ஸோ சேஃபாக எப்படி நம்ம இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் பண்ணுறது, இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் நல்லதா இல்லை கலோரியோட அளவு ரொம்ப கம்மிப்படுத்தி எடுத்துக்கொள்ளக்கூடிய கலோரி ரெஸ்ட்ரிக்ஷன் நல்லதா அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அதே போல் ஒரு முக்கியமான விஷயம், இந்த ஃபாஸ்டிங் மெத்தடை ஃபாலோ பண்ணிவிட்டு நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள் அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ஃபாஸ்டிங் முடிக்கும்போது என்ன உணவுகளை சாப்பிடலாம், அப்படி சாப்பிட்டா நம்ம அந்த ஃபாஸ்டிங்கோட பெனிஃபிட்ஸை இன்க்ரீஸ் பண்ணலாம், அதை பார்த்தா நம்ம பார்க்க போகிறோம். மெயினாக பெண்கள் எப்படி இந்த ஃபாஸ்டிங்கை சேஃபாக ஃபாலோ பண்ணுறது, அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் இது ஒன்றும் புதுசான விஷயம் இல்லைங்க. நம்மளுடைய முன்னோர்கள் சொன்ன விஷயந்தான். வாரத்தில் ஒரு நாள் வெள்ளிக்கிழமை அன்றைக்கி விரதம் இருக்கிறது, இல்லை சனிக்கிழமை விரதம் இருக்கிறது, செவ்வாய்க்கிழமை விரதம் இருக்கிறது, அமாவாசை விரதம், ஏகாதசி விரதம், இந்த மாதிரி நமக்கு எல்லாமே சொல்லப்பட்ட ஒரு விஷயந்தான். அது மட்டும் இல்லாமல் லங்கனம் பரம ஔஷதம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பட்டினி பெருமருந்து அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இது நம்ம முன்னோர்கள் சொன்ன ஒரு விஷயந்தான். அவங்க ஒரு நாளோட அதை கனெக்ட் பண்ணி வச்சுருந்தாங்க. அமாவாசை அன்னைக்கு ஒரு சில விஷயங்கள் நம்ம ஃபாலோ பண்ணோம், அதே மாதிரி ஏகாதசி அன்னைக்கு, இந்த மாதிரி அந்த நாளோட அதை கனெக்ட் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ இன்றைக்கி எல்லா நாளுமே நம்ம இந்த இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்கை ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ஆரோக்கியமாக இருக்கிறவங்க நம்ம அந்த பர்டிகுலர் டேயில் கண்டிப்பாக ஃபாஸ்டிங் மெத்தடை ஃபாலோ பண்ணும்போது ஈவன் கேன்சர் கூட வராமல் தடுக்கலாம். அட்டாஃபேஜிங்கிற ஒரு மெத்தட் ஸ்டிமுலேட் ஆகிறதுனால உடம்புக்கு தேவையில்லாத செல்கள் எல்லாமே புதுப்பிக்கப்பட்டு கேன்சர் மாதிரியான பிரச்சனைகள் வரதை தடுக்கும். பட் பிசிஓடி பிரச்சனை இருக்குது, உடம்பு வெயிட்டை குறைக்கணும், இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் மாதிரியான ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா எப்படி சேஃபாக நம்ம இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் பண்ணுது. முதல்ல இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் பண்ணுறதுனால என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குதுன்னு பார்த்துக்கலாம். உங்கள் உடம்புல இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் கம்மியாகும். ரெண்டாவது, இன்ஃப்ளமேஷன் உங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும். உங்கள் பிரெயின் நல்லா ஆக்டிவாக மாற ஆரம்பிக்கும். ஸோ நிறைய கன்ஃபியூஷன்ஸ் எல்லாம் குறைஞ்சி தெளிவான சிந்தனை உங்களுக்கு கிடைக்கும். நாலாவது, ஞாபக மறதி சம்மந்தமான பிரச்சனைகளையும் நல்ல ஒரு மாற்றம் இருக்கும். ஸோ அஞ்சாவதாக, உங்களுடைய அதாவது அடிக்கடி ஃபுட்டு சாப்பிடணுங்கிற அந்த கிரேவிங்ஸ் உங்களுக்கு குறைய ஆரம்பிச்சிடும். ஆறாவதாக, நல்ல இரவு தூக்கம் இருக்கும். இந்த மாதிரி நம்ம டே டு டே லைஃப்பில் பார்க்கக்கூடிய நிறைய நல்ல விஷயங்கள் இந்த இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்கில் நமக்கு கிடைக்கும். ஸோ ஆனால் நாம் பண்ணக்கூடிய தவறுகள் என்ன அப்படின்னா, ரெண்டு விஷயம் நம்ம தவறுகள் பண்ணுறோம். இந்த 16 hours வரைக்கும் ஃபாஸ்டிங் இருந்துட்டு 8 மணி நேரம் மட்டும் நம்ம சாப்பிட்றது. இது ரொம்ப காமனாக எல்லாருமே வெயிட் லாஸ்க்காக யூஸ் பண்ணக்கூடிய விஷயம். ஸோ ஆனால் நிறைய பேருக்கு மெயினாக ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய நபர்கள், பித்தம் அதிகமாக இருக்கக்கூடிய நபர்கள், இவங்களுக்கு இந்த டைமில் கார்டிசால்ங்கிற ஹார்மோனோட அளவு அதிகமாகி அவங்க பாடியில் வேறு சேஞ்சஸ் உண்டு பண்ணுது. மெயினாக பிசிஓடினால் பாதிக்கப்பட்ட பெண்களாக இருந்தாங்கன்னா டெஸ்டோஸ்டிரானோட அளவு அதிகமாகி முகத்தில் கட்டிகள் உண்டாகிறது, தாடி பகுதி, மீசை பகுதிகளில் முடி வளர்ச்சி அதிகமாக இருக்கிறது, ஸோ வெயிட்டு குறையாமல் ஸ்டெபனாக இருக்குது, வயிற்றில் கொழுப்போட அளவு அதிகமாக இருக்கிறது, இந்த மாதிரியான பிரச்சனைகளும் நடக்க ஆரம்பிக்குது. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப இரிட்டேட்டடாகவும் ஃபீல் பண்ணுவாங்க. இந்த 16 hours ஃபாஸ்டிங் இருந்துட்டு 8 மணி நேரம் சாப்பிடக்கூடிய நபர்கள் ஒரு வாரம் போகும் பொழுது ரொம்ப இரிட்டேட்டடான ஒரு நபராகவும் எல்லாத்துக்குமே கோபப்படக்கூடிய ஒரு நபராகவும் இருப்பாங்க. ஸோ அதற்கு முக்கியமான காரணம் அவங்க உடம்புல ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸோட லெவல் அதிகமாகுது. அதிலே பிசிஓடியில் இருக்கவங்களுக்கு டெஸ்டோஸ்டரோனோட அளவு அதிகமாகும் நிறைய பிரச்சனைகளை உண்டு பண்ணும். ரெண்டாவது தவறு, இந்த 1 meal a day. இது ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு டயட்டு. ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் மட்டும் சாப்பிட்றது, மீதி இருக்கக்கூடிய 23 hours ஃபாஸ்டிங் இருக்கிறது. இது நிறைய செலிப்ரிட்டிஸ் கூட இதை ஃபாலோ பண்ணினாங்க. ஆனால் இதில் மிக முக்கியமான பிரச்சனைனா உங்கள் மெட்டபாலிசம் ஸ்லோவாகிடும், மசில் லாஸ் அதிகமாக இருக்கும். ஸோ இதனால் மசில் லாஸ் அதிகமாக இருக்கிறதுனால உங்கள் உடம்புல இன்சுலின் டேரெக்டாக குளுக்கோஸ்க்கு நம்மளோட செல்களுக்கு போய் மசிலில் போய் எனர்ஜியை கன்வெர்ட் பண்ணக்கூடியது குறைய ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சாப்பிட்டா கூட உங்களுக்கு வெயிட்டு பல மடங்கு இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இதை கண்டிப்பாக பிசிஓடினால் பாதிக்கப்பட்ட பெண்கள் எல்லா பெண்களுமே இதை தவிர்க்கிறது நல்லது. சேஃபான மெத்தட் என்ன?
14 ஹார்ஸ் ஃபாஸ்டிங் இருக்கிறது, 10 ஹார்ஸ் வந்து ஃபுட் எடுத்துக்கிறது. இது வந்து ரொம்பவே நல்லது. ஸோ இந்த மாதிரி நம்ம ஃபாஸ்டிங் இருக்கும்பொழுது ஸ்ட்ரெஸ் லெவல்ஸ்லாம் வந்து இன்க்ரீஸ் ஆகாது. இன்சுலினோட ரெசிஸ்டன்ஸும் கம்மியாகும். எல்லாருமே ஃபாலோ பண்ணலாம். சேஃபான ஒரு மெத்தடுனா 12 ஹார்ஸ் ஃபாஸ்டிங், 12 ஹார்ஸ் வந்து ஃபுட்டு வந்து நம்ம எடுத்துக்கிறது. இது ரொம்ப ஈஸியாக நைட்டில் ஃபுட்டு வந்து நம்ம சீக்கிரமாக சாப்பிட்டோம் அப்படின்னாலே நம்ம ஈஸியாக இதை வந்து ஃபாலோ பண்ணலாம். இந்த 2 மெத்தடுமே வந்து ரொம்ப நல்லது. எல்லாருமே வந்து ஃபாலோ பண்ணலாம். இதை பெண்களுமே வந்து ஒரு குறிப்பிட்ட நாட்களில் வந்து ஃபாலோ பண்ணுறது நல்லது. அதாவது அவங்களுக்கு பீரியட்ஸ் முடிஞ்சு அடுத்து இருக்கக்கூடிய ஒரு 15 நாட்கள், அந்த பீரியட்ஸ் தொடக்கத்துலேருந்து அடுத்து இருக்கக்கூடிய 15 நாட்கள், அதாவது அவங்களுக்கு ஓவுலேஷன் வரைக்கும் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ரொம்ப ஸ்ட்ரிக்டாகவே அந்த 14 ஹார்ஸ் ஃபாஸ்டிங்கை அவங்க வந்து ஃபாலோ பண்ணலாம். ஏன்னா அவங்க பாடியில் நிறைய எனர்ஜி இருக்கும். ஸோ இந்த டைமில் அவங்க ரொம்ப ஆக்டிவான ஒரு நபராகவும் இருப்பாங்க. மைண்டும் நல்ல கண்ட்ரோலில் இருக்கும். லூட்டியல் ஃபேஸ்ன்னு நம்ம சொல்லுவோம். ஓவுலேஷன் அந்த 14th 15th டேலேருந்து அந்த 28th டே வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் 12 ஹார்ஸ் ஃபாஸ்டிங் வந்து ரொம்ப நல்லது. ஏன்னா இந்த லூட்டியல் ஃபேஸில் ஆல்ரெடி உங்கள் பாடியில் பிரெயின் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கும். ஹார்மோன்ஸும் ஒரு கொஞ்சம் பாதிப்புகளை வந்து கொடுக்கும். இந்த டைமில் நீங்கள் வந்து அதிகமான அளவுக்கு வந்து ஃபாஸ்டிங் இருந்தீங்க அப்படின்னா அதுவும் வந்து உங்களோட ஹார்மோன் சைக்கிளை பாதிக்கும். நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன், எனக்கு ரொம்ப வெயிட் அதிகமாக இருந்தது டாக்டர், ஆனால் பீரியட்ஸ்லாம் ரெகுலராக தான் இருக்கும். நான் இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் பண்ண பிறகு எனக்கு வந்து வெயிட்டு குறைஞ்சிது, ஆனால் மசிலும் சேர்ந்து குறைஞ்சதுனால அதுக்கப்புறமா என்னால் வந்து ஆக்டிவாக எந்த ஒரு வேலையும் செய்ய முடியல. தசைகள் எல்லாமே ரொம்ப பலகீனமாயிடுச்சு, பீரியட்ஸும் இரெகுலர் ஆகிடுச்சு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ அப்படி இல்லாமல் நீங்கள் சேஃபான மெத்தட் அப்படின்னா ஃபஸ்ட்டு 14 டேஸ் பீரியட்ஸ் வந்த நாள்லேருந்து ஃபஸ்ட்டு 14 டேஸ் வந்து நீங்கள் 14 ஹார்ஸ் வந்து ஃபாஸ்டிங், 10 ஹார்ஸ் ஃபுட்டு வந்து எடுத்துக்கலாம். ஸோ அடுத்து இருக்கக்கூடிய அந்த 15 டேஸ் வந்து 12 ஹார்ஸ் ஃபாஸ்டிங் அப்படின்னா உங்களுக்கு உடம்பு ரொம்பவே கம்ஃபர்ட்டாக வந்து இருக்கும். இன்னொரு விஷயம், இந்த ஃபாஸ்டிங் இருந்த பிறகு நம்ம என்ன உணவு எடுத்துக்கணும்? ஸோ ஃபாஸ்டிங் முடித்த உடனே நல்லா ஒரு சுகர் போட்டு ஒரு காஃபி குடிக்கணுமா, இல்லை ஒரு ஃப்ரூட் ஜூஸஸ் வந்து நம்ம எடுத்துக்கணுமா, இல்லை வந்து நல்லா ஹெவியாக ஒரு பிரியாணி சாப்பிட்ணுன்னா கண்டிப்பாக இதெல்லாம் சாப்பிட்டீங்க அப்படின்னா ஃபாஸ்டிங் இருந்ததோட ஒரு விளைவுகளே உங்களுக்கு வந்து கிடைக்காது. ஸோ நீங்கள் 12 ஹார்ஸ் ஃபாஸ்டிங் இருக்கீங்க அப்படின்னா அது முடியும் பொழுது எக்கு வந்து எடுத்துக்கலாம். அதே போல் வந்து நீங்கள் வேக வச்ச காய்கறிகள் வந்து எடுத்துக்கலாம். வேக வச்ச பயறு வகைகள் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் உடம்புக்கு ப்ரோட்டீனோ இல்லை ஃபேட்டோ ஃபஸ்ட்டு போகும்போது அது இன்சுலினை ஸ்பைக் பண்ணாது. அடுத்ததான் நீங்கள் கார்போஹைட்ரேட் இருக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் வந்து எடுத்துக்கலாம். ஸோ இந்த ஒரு மெத்தடை நம்ம ஃபாலோ பண்ணணும். 3வது விஷயம், இப்போ இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் நல்லதா இல்லை கலோரி ரெஸ்ட்ரிக்ஷன்? நான் 3 வேளையும் சாப்பிட்றேன், ஆனால் ரொம்ப கம்மியான அளவு நான் சாப்பிட்றேன் அப்படிங்கிறது. பட் இதில் இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் ரொம்பவே நல்லது. இந்த கலோரி ரெஸ்ட்ரிக்ஷனுங்கிறது நிறைய பேரால் ஃபாலோ பண்ண முடியாத ஒரு விஷயமா வந்து இருக்குது. ஏன்னா ஆல்ரெடி இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இருக்கிறனால தவிர்க்க முடியாமல் அவங்க அளவில் அதிகமாக எடுத்துக்கிறாங்க. ஸோ அடிக்கடி வந்து அவங்க சாப்பிட்றதுனால இன்சுலின் ஸ்பைக்கும் வந்து இருக்குது. ஸோ அதை விட இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் 12 ஹார்ஸ் ஃபாஸ்டிங் இருக்குங்கிறது ரொம்பவே நல்லது. ஸோ பெண்களை பொறுத்த வரைக்கும் இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் அப்படிங்கிறத சேஃபாக நம்ம வந்து ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா எந்த விதமான பிரச்சனைகளும் உருவாக்காது. இல்லை இதை நம்ம அதிகமாக ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக மெட்டபாலிசம் ஸ்லோவாகிறதுல ஆரம்பித்து அவங்க பாடியில் கார்டிசால் லெவல் அதிகமாகி அதனோட சைடு எஃபெக்டாக அவங்களுக்கு கை கால்லாம் ஒல்லியாகி உடம்பு மட்டும் கொஞ்சம் மெயினாக தொப்பை பகுதி மட்டும் நிறைய வந்து பெருசாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ பிசிஓடினால் பாதிக்கப்பட்டவங்க, உடம்பு வெயிட்டை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க, தைராய்டு பிரச்சனை இருக்கிறவங்க கண்டிப்பாக இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் ஃபாலோ பண்ணலாம். ஸோ நான் சொன்ன இந்த சேஃபான மெத்தடில் ஃபாலோ பண்ணுங்கள். என்னென்ன மாதிரியான ஃபுட்டு எடுத்துக்கலாம் அப்படிங்கிறதையும் நான் வந்து அதில் சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் பற்றி நிறைய நல்ல விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள். இதே போன்று ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.